இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த 2025ஆம் ஆண்டில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இந்த இருதய சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியமானது. இந்த இருதயத்தை அசுத்தப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன, இந்த அசுத்தமான காரியங்களை இருதயத்திலிருந்து எப்படி நாம் இனம் கண்டு அவைகளை நம்மை விட்டு நீக்குவது, இதையெல்லாம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த நாட்களில் நம்முடைய அசுத்தமான இருதயம் என்பதை அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அசுத்தமான இருதயம், இச்சையினால் நிறைந்த ஒரு இருதயம், அது அசுத்தமான இருதயம். அறியாமையில் இருக்கிற இருதயத்தை குறித்து பார்த்தோம், அவிசுவாசம் உள்ள இருதயத்தை குறித்து பார்த்தோம். அதன் பிறகு இப்பொழுது இச்சையால் நிறைந்த இருதயத்தை பற்றி அதை பார்க்கும்போது 12 காரியங்கள், இச்சையால் நிறைந்த இருதயத்தினுடைய 12 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இன்னைக்கு 8 காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மீதமுள்ள 4 காரியங்களையும் அதை தொடர்ந்து சுத்தமுள்ள இருதயத்தினுடைய அறிகுறியையும் நம்ம பார்க்க போறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இச்சை என்னுடைய கனிகள் எப்படிலாம் இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, ஏற்கனவே நம்ம பார்த்த 8 காரியங்களை தாண்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், அசுத்தமான செயல்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள. அதுதான் இச்சை நிறைந்த ஒரு இருதயம். அதாவது இச்சை என்பது ஒரு பேராசை. அது எதுல வேணா அந்த பேராசை இருக்கலாம். அது பணத்துல பேராசையா இருக்கலாம், சிலருடைய பொருட்கள் மீது பேராசையா இருக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, பிறனுக்கு உண்டான யாதொன்று இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய நிலத்தையாவது ஆடு மாடுகளையாவது பிறனுடைய மனைவியையாவது இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இச்சை என்பது என்ன? அதிகம் பெற வேண்டும் என்கிற அளவற்ற ஆசை அல்லது பேராசை. இது நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆளுகை செய்ய நம்ம விடக்கூடாது. இப்ப இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அசுத்தமான ஒரு காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உபாகமம் 23 18ஆம் வசனம், வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானைகள். ஆண்டவருக்கு 2 காரியம் சொல்றார். வேசியின் பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையாவதிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டுமே உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவை. அதாவது பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய நிலைக்கு போய் மனசாட்சியை அடகு வைத்து செய்யப்படும் எந்த செயலும் தேவனுக்கு முன்பாக அது அசுத்தமாக இருக்கிறது, அதை கொண்டு வராயாக. நாயின் கிரயம் சொல்ல உடனே அது நம்ம என்ன நினைக்கிறோம்? பிளைனா நம்ம எடுத்துக்கிறோம், நாய் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாய் என்பது என்ன? ஒரு
அசுத்தமான வாழ்க்கை. அசுத்தமான வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது? காணிக்கையை கொண்டு வரக்கூடாது. நாயானது தன் கக்கினதை திரும்ப தின்னுவது போல. அது என்னன்னா, அது வந்து அசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. அப்போ தவறான ஒரு செயலின் மூலம் நாம வந்து அதன் மூலம் வரக்கூடிய அந்த பணயம், அதனுடைய அந்த பணயம் வந்து ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு சொன்னா அசுத்தமா இருக்கிறது. அப்ப அதை ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? படைக்க கூடாது. அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய இருதயம் அசுத்தமான காரியங்களில் இருக்காதபடி நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? பார்த்து கொள்ளணும். அதுதான் வந்து 9வது காரியம். இச்சை இருதயத்துக்குள்ள இருப்பதற்கான 9வது காரியம் என்ன? அசுத்தமான எண்ணங்கள். அது நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கணும். அது மட்டும் இல்ல, இந்த இச்சை என்பது வந்து உருவ வழிபாடை பற்றி சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. கொலோசியர்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, இச்சை என்பது என்னன்னா அது ஒரு உருவ வழிபாடு. உருவ வழிபாடு என்பது ஒரு, அதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். தீமோத்தேயுல சொல்றாரு, பவுல் எழுதுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். அப்ப பொருளாசை என்பது என்னன்னா, பொருளாசை என்பது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல பொருளை வைப்பது. பணத்தையோ அல்லது செல்வத்தையோ வைக்கும் பொழுது அது என்னவா மாறுகிறது? அது விக்கிரக ஆராதனை, அது ஒரு இச்சை. 10வது என்னதுங்க? விக்கிரக ஆராதனை, உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடு என்பது என்னது? எப்படி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு 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 பொற்கன்று குட்டிக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் வந்து அதை வணங்கினாங்களோ, அது தேவனுக்கு முன்னால வந்து அருவருப்பா இருந்ததோ, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு முன்பாக தங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வணங்குறாங்க. பொருள் தான் மிக முக்கியம் அப்படின்ற மாதிரி பொருளாசை, அதுல அவங்க என்ன பண்றாங்க? மூழ்கி போகிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை கூட, ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை கூட இன்னைக்கு பொருட்கள் மேல நம்முடைய இருதயம் என்ன பண்ணுகிறது? போகிறது. அது அப்படி போகும்போது அது என்னவாய் மாறுகிறது சொன்னால், அது விக்கிரக ஆராதனையாகவும் மாறுகிறது. அதே நேரத்தில் அதையே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு இச்சை அப்படின்னு சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை என்னதுங்க? அது ஒரு வகையில நம்முடைய இருதயத்தை அசுத்தப்படுத்துகிற இச்சை. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்றாரு, 2 காரியத்தை சொல்றாரு. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. அப்போ இந்த உலக பொருளை நம்ம பெற்றுக்கொள்வது தவறல்ல. ஆனா அதுக்காக எதையும் நான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது, அதை தான் நான் முக்கியத்துவப்படுத்தும் போது, நான் தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல் அதை நான் முக்கியப்படுத்துவேன். ஆனால் அது என்னுடைய இருதயத்தில் ஒரு வகையான உருவ வழிபாடை அல்லது விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. இந்த இச்சை எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. எல்லா தீமைக்கும் கொண்டு போகிறது. அசுத்தமான காரியங்களுக்கு கொண்டு போகுது, விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போகுது, ஒவ்வொன்றுக்கும் கொண்டு போகுது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா? அது வந்து ஒரு மனிதனை வந்து மோசடி பண்ணக்கூடியவனாய் மாற்றுகிறது, ஒரு மனிதனை வந்து லஞ்சம் வாங்கக்கூடியவனாய் மாற்றுகிறது, கள்ள தராசு உருவாக்க முடியுமா? ஒரு இச்சை இருக்கும்போது அது எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போகுதுங்க? அதை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அது எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுது? ஒரு மனிதனை கொண்டு போகிறது. அதனாலதான் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இச்சையாது இருப்பாயாக. அல்லேலூயா. அப்ப பாருங்க,
அசுத்தமான வாழ்க்கை கொண்டு போதா? இப்ப எங்க கொண்டு போயிடுச்சு? விக்கிரக ஆராதனைக்கு நேராக கொண்டு போகிறது இந்த இச்சை. அது மாத்திரம் இல்ல, எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் இச்சை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமற்றதாய் போகிறது. ஏன்னா அவங்க எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? அவங்க காரியத்தின் மேலதான் இருக்கிறது ஒழிய கர்த்தருடைய வார்த்தையின் மீது கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 11வது என்ன பண்ணுது? unprofitable under the word. தேவனுடைய வார்த்தையை, அது ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இச்சை இருக்குமானால் அந்த இச்சை தேவனுடைய வார்த்தையை என்ன ஆக்குகிறது? பலனற்று போக பண்ணுகிறது. இதெல்லாம் அதனுடைய எஃபெக்ட். ஒரே சாதாரண இச்சைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா அது எல்லா தீமைக்கும் நேராய் நம்மை வழி நடத்தி விடுகிறது. எல்லா தீமைக்கும் வேறாய் அது என்ன பண்ணுது? இருக்கிறது. அது எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. எப்படி எல்லாம் ஒரு மனிதனை என்ன பண்ணுது? கெடுக்கிறது. எல்லா பாவத்துக்குமான ஒரு வேர் எது? சத்தமா சொல்லுங்க, இச்சை. அப்போ அதனால தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள இச்சை வராதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். நம்முடைய இருதயம் இச்சையினால் ஆளுகை செய்யப்படக்கூடாது. அது வராம இருக்காது, வரும். ஆனா வந்த உடனே அதை இனம் கண்டுபிடிக்கணும். இது இச்சையினுடைய ரிஃப்ளெக்ஷன். ஒரு இச்சை ஒரு மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போகுது? லஞ்சம் வாங்க வைக்குது, அநீதி செய்ய வைக்குது, மோசடி பண்ண வைக்குது. அப்படியே ஒவ்வொரு ரூட்டா கொண்டு போகுது பாருங்க. திருட வைக்குது, எல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறது, அப்புறம் விக்கிரகாராதனை பண்ண வைக்கிறது. இப்ப எங்க 11வது என்னது? தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் கூட இச்சை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த இச்சையானது தேவனுடைய வார்த்தையை பயனற்றதாய் மாற்றுகிறது. எத்தனை விதமான அற்புதமான போதனைகள்லாம் தெரியுமா? இந்த மனிதனுடைய இருதயமாகிய நிலத்தில் புதைக்கப்பட்டு பலனற்று போய்விட்டது. எவ்வளவு போதனையை கேட்கிறாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள அது போனாலும் கூட அது புதைக்கப்படுகிறதே ஒழிய அதனால் பலன் கிடைக்கவில்லை. வசனத்தை கேட்கிறாங்க, வசனம் அவர்களுக்குள்ள வேரூன்றுவதில்லை. வசனத்தினால் அவங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகிறது இல்லை. இருதயம் வசனத்துல ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. இப்ப நீங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறீங்க, இங்க எந்த இடத்துல விழுதோ அப்படிதான் எஃபெக்ட். உனக்குள்ள இச்சை இருக்குமானால் அந்த வார்த்தையினால் கேட்கிற வார்த்தை உங்களுக்கு என்ன கொண்டு வராது? பலனை கொண்டு வராது. எவ்வளவு போதனைகள் கேட்டு 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 நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க இந்த சர்ச்சைக்கு தானே போறீங்க, நல்லா தானே போதிக்கிறாங்க. ஏங்க, எவருடைய இருதயத்தில் இச்சை இருக்கிறதோ அந்த இச்சையானது என்ன பண்ணும்னா தேவனுடைய வார்த்தையை பலனற்றதாய் மாற்றிவிடும். கேட்கலாம், உனக்குள்ள இச்சை இருக்குமானால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. துணிகரமாய் காரியங்களை செய்ய உன்னை தூண்டும். உன்னுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையாகிய அந்த விதையானது ஒரு பிரயோஜனமற்றதாய் போய்விடுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுங்க, அங்க ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில விதை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதான் இச்சை நிறைந்த இருதயம். முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. என்ன அழகா சொல்றார் பாருங்க. முள் வளர்ந்து இச்சை வந்து உள்ள இருக்க 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 என்ன ஆகுதுன்னா கேட்கிற வசனத்துக்கு எஃபெக்டே இல்லாம பண்ணிடுது. நீங்க எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்க? எவ்வளவு போதனையை கேட்கறீங்க? பத்தாவதுக்கு யூடியூப்ல வேற போடுறோம், அடிக்கடி கேளுங்கன்னு. எத்தனை பேர் கேட்கறீங்க? கேட்கறதுனால ஏதாவது மாற்றம் வருதா? உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் வருதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. தேவனுடைய வார்த்தை இவ்வளவு நாள் கேட்டிருக்கிறிய, உனக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? ஏன்னா இந்த இச்சை முல்லை போல என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தை அப்படியே அழித்து போடுகிறது. தேவனுடைய வார்த்தையை நெருக்கி போடுகிறதுனால் அவர்கள் பலனற்று போகிறார்கள். 22ஆம் வசனத்துக்கு இதை விடை சொல்றார் ஆண்டவர். அதே அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அதாங்க வசனத்தை நெருக்கி போடுகிறது. அவன்
அவனும் பலனற்று போறான். எத்தனை போதனை உனக்குள்ள பலனற்று போயிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. சில பேர் சொல்றாங்க, கேட்கும் போது நல்லா தான் இருக்கு பாஸ்டர், அப்படி வெளியே போன உடனே எல்லாம் போயிடுது. ஏன்? தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய ஆசையை விட உலக கவலைகள் மீது. என்ன கவலை? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன கவலை? ஏன் கேட்குறீங்க? ஏகப்பட்ட கவலை இருக்கு. இது இல்லையே, அது இல்லையே, அது வரலையே, இது வரலையே, இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே கவலைப்படுறோம். அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சை. இச்சை தேவனுடைய போதனைகளை, நல்ல தேவனுடைய வார்த்தையை, உங்க நல்ல நிலமாகி இருதயத்துக்குள் விழுகின்ற தேவனுடைய வார்த்தையை அது என்ன பண்ணுகிறது? நொறுக்கி போடுகிறது. ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வர? எப்ப ஞானஸ்தானம் எடுத்த? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறியா? எதனா ஒரு மாற்றம் இருக்கா உன் வாழ்க்கையில? மாற்றம் இருக்காங்க, இருக்குங்களாங்க? அப்படியே ரிமைனிங் தி சேம். உள்ள போன உடனே அப்படியே நெருக்கி போடுகிறது. பண ஆசை நெருக்கி போடுகிறது, பொருள் ஆசை நெருக்கி போடுகிறது, அசுத்தமான எண்ணங்கள் நெருக்கி போடுகிறது, உலக பிரகாரமான எண்ணங்கள் நெருக்கி போடுகிறது, போதனைகள் பலனற்று போகிறது. நல்ல நிலமா பகுத்து வைக்கப்பட்ட இருதயம் தான் passing through many situations, நிறைய சூழ்நிலைகளுக்கு எதிராய் இந்த நல்ல நிலம் கடந்து 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 என்ன ஆயிடுச்சு? அப்படியே இறுகி போய் கல்லாய் போய் விட்டது. மனுஷன் போய் கல்லுல விதைப்பான். அது நல்ல நிலமா தான் இருந்தது. நிறைய இன்சிடென்ட், நிறைய சம்பவங்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எந்த சம்பவம் ஒண்ணு இப்படி மாத்துச்சுன்னு கேளுங்க. சம்பவம்ன்றாங்களா? அது என்ன சம்பவம்? ஏன் கேக்குறீங்க? நல்லா தாங்க இருந்தாங்க, ஒரு சம்பவம் வந்ததுங்க, ஆளே மாறிட்டாங்க. என்னையா சம்பவம் அது? என்னையா உன் வாழ்க்கையை கெடுத்தது? எது உன்னுடைய இருதயத்தை கல்லாக்கி போட்டது? எது உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை பலனற்று போக பண்ணுகிறது? ஹார்ட்ட பாருங்க. அப்படியே நல்ல இருதயமா, கல்லான இருதயமா? கேளுங்க. நல்ல இருதயமா, முள்ளு நிறைந்த இருதயமா? நிறைய கவலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? நிறைய மயக்கம் இருக்கோ? உலக மயக்கம், பண மயக்கம், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான மோகங்கள். தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டாலும் கூட அதை நெருக்கி போடுகிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையில குறுகிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை அதன் வேலையை செய்யும். ஆனா உள்ள இச்சை, பேராசை, பொருளாசை கேட்கிறாங்க தவிர அதுதான் மேலோங்குத ஒழிய வசனத்தை அது நெருக்குது. பரவாயில்ல, அது நமக்கு கிடையாது, அது வேற ஒருத்தருக்கு. சில பேர் வசனத்துக்கு இவங்க டெபினிஷன் கொடுத்துக்குவாங்க. அது இது அர்த்தம் இல்லை, இது கூட அதுக்கு அர்த்தம். நீ எல்லாம் டெபினிஷனுக்கு கொடுக்காத. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உனக்கு நீயே தப்பான இன்டர்பிரேஷன் கொடுத்துக்காத. நீ செய்யறது தவறு. நீ பாவம் செய்தால் தேவனுடைய வார்த்தையினால் உனக்கு பலன் இல்லை. எப்ப பாரு உலக பிரகாரமான அசுத்தமான எண்ணங்கள், உலகத்தில் ஆடம்பரம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கற்பனை. ஜெபம் போச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போச்சு, பெருமை வந்துருச்சு, கர்வம் வந்துருச்சு, எல்லாம் உள்ள வந்து விடுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். எல்லா தீமைக்கும் அது கொண்டு போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பலனற்று போகின்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சை கொண்டு போகிறது. எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் பாருங்க. கடைசியாக இச்சை என்ன பண்ணுது? இச்சை என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை சுயநலவாதியாய் மாற்றுகிறது. என்னவா மாத்துது? சுயநலவாதியாய் மாற்றுகிறது.
ரெண்டு காரியம் பண்ணுது. முதல்ல சுயநலவாதியா மாத்துது, இன்னொன்னு கஞ்சனா மாத்துது. ஒரே பாயிண்ட், ரெண்டு விஷயம் பண்ணுது. என்ன ஆகுது? சுயநலவாதியா மாத்துது, கஞ்சனா மாத்துது. இச்சை என்ன பண்ணுதுங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இச்சை இப்ப இப்படி சொல்ற பாருங்க, பேராசை பெருந்தன்மையின் கையை உடைக்கிறது. பெருந்தன்மையா கொடுக்க வேண்டியவங்க அப்படியே அப்படியே இருக்க பிடிக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாரி இறைத்து விருத்தி அடையணும், அப்படியே புடிச்சு 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 என்ன கோட்டை கட்டிட்ட நீ? என்ன கோட்டை கட்டிட்ட? இச்சை இருக்கிறதுனால அது உன்னை சுயநலவாதியா மாத்துகிறது. இச்சை இருக்கிறதுனால கஞ்சதனம் பண்ண வைக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஞ்சனா இருக்காத. ஏன்னா சில பேர் எதையுமே என்ஜாய் பண்றது இல்லை. கஞ்சதனம் பண்ணி 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 கடைசி அது யாருக்கோ போய் சேரும், அவங்களுக்கு கிடைக்காது. பைபிள் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? சுயநலமா இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? உதார குணமுள்ளவனா இருக்கணும், மனசு வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருந்தன்மையா நடந்துங்க. மனசு இருக்குதா? ஹல்லேலூயா. பெருந்தன்மையே கிடையாது. அப்படியே என்ன பண்றது? நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு காரியத்தை நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். பேராசை கொண்டவன் தான் சொத்து குறைந்து போவதை விட தான் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பான். பேராசை கொண்டவன் என்ன பண்ணுவான்? சொத்து குறைஞ்சு போறது, குறைஞ்சு போயிடக்கூடாது, என் பேர் கெட்டு போனா கூட பரவாயில்ல. சில பேருக்கெல்லாம் ஊர்ல நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்கள விசாரிங்களேன், ஐயோ அதுவா கஞ்சங்க. சில பேர் ஊர்ல நல்லா பார்க்கறதுக்கு பகன்னு இருப்பாங்க, நல்லா அவங்கள கேட்டு பாருங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எச்ச கையில என்னங்க எப்படி சோர்ந்து போயிட்டீங்க, நல்லா உற்சாகமா இருங்க, நான் எப்படி சூழ்நிலை பிரசங்கம் பண்ணுங்கிறது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, அப்படி பேசுறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேராசை ஒரு மனிதனுடைய சொத்து குறைந்து போவதை விட பேர் கெட்டு போனா பரவாயில்லன்னு ஒருத்தரை மாத்து. இச்சை என்ன பண்ணுது? ஒரு மனிதனை சுயநலவாதியாய் மாற்றுகிறது, ஒரு மனிதனை கஞ்சனா மாத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் இச்சையினுடைய பாதிப்பு. இச்சை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சொல்லுங்க, இச்சை எல்லா தீமைக்கும் கொண்டு போய் விடும். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமையே சார்ந்து வாழ எனக்கு உதவி செய். என் இருதயம் இந்த உலக காரியங்கள் மேல் மயக்கம் அடையக்கூடாது. உலக காரியங்கள் மேல் என்னுடைய மனசு போகக்கூடாது. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம். ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் 1000 நாள் இருப்பதை விட உம்முடைய சமூகத்தில் தரித்திருப்பதையே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இச்சை ஒரு மனிதனுடைய ஒரு இருதயத்தை என்ன பண்ணுதுன்னா, எல்லா தீமைக்கும் நேரா என்ன பண்ணுகிறது? வழி நடத்துகிறது. அல்லேலூயா. இன்னொன்னு, இச்சை என்ன பண்ண தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இச்சை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது ரொம்ப டேஞ்சரஸ். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப டேஞ்சரஸ். அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இச்சையை மறைக்கிறதற்கு அது ஒரு பேர் வச்சுக்குது. என்ன தெரியுமா? சிக்கனமாரு. இச்சைக்கு இந்த இச்சை உள்ள இருக்கிற கஞ்சதனத்துக்கு வேற பேர் வைக்குது. என்ன சொல்லுது? சிக்கனம். நல்லா புரிஞ்சுங்க. சிக்கனம்ன்றது நல்லதுதான். எதுல சிக்கனம் பண்ணுமோ அதுல தான் சிக்கனம் பண்ணும்.
எல்லாத்திலும் சிக்கனம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிக்கனமா இருக்கிறீங்களா? சிக்கனம் நல்லது. இப்போ நீங்க சம்பாதிக்கிற ஒரு காரியத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். நான் கேட்க மாட்டேன். சில பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதுல. உங்க வீட்டுல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தேவையே இல்லை, நீ எவ்வளவுனா சம்பாரிச்சுன்னு போ, அது எனக்கு எதுக்கு. ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எடை போட்டு பார்ப்பாங்க. அவங்கள விட நான் மேலையா கீழையா இதெல்லாம் பார்த்து, இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு தவறான மனப்பாங்கு. இது நமக்கு தேவையே கிடையாது. நீ எவ்வளவுனா சம்பாரிச்சுன்னு போ, ஆனா அதுல முதல்ல நீ கனப்படுத்த வேண்டியது கர்த்தர். ஆமென். பெருசா தான் வருது. ரெண்டாவது என்ன தெரியுமா? இம்பார்ட்டன்ட் சேவிங். என்னதுங்க? சேவ் பண்றீங்களா? சில பேரு பசியா இருந்து சேவ் பண்ணுவாங்க, அது முட்டாள்தனம். நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. உங்க மனைவி பிள்ளைகளுக்கு நல்லா செலவு பண்ணுங்க. பக்கத்துல பாசம், நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. மனைவி பிள்ளைகளுக்கு நல்லா செலவு பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. ஆண்டவர் அதான் விரும்புறாரு. யாருக்கும் 10 நிமிஷம் ஈர்த்து கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. தாராளமா என்ன பண்ணுங்க, நல்லா சுவையை சமைத்து சாப்பிடுங்க. அதுல சிக்கனம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. என்ன கொஞ்சம் நல்லதா ஊத்துங்க, தப்பு கிடையாது. ஐயோ என்ன ஊத்துறது, என்ன ஊத்துற, ஒரு நாளைக்கு எவ்வளவு என்ன ஆகும் தெரியுமா சொன்னா தப்பு. சக்கரை, ஐயோ சக்கரை இவ்வளவு வாங்க. சரி, சம்பாதிக்கிறது எதுக்கு தாங்க? என்ஜாய் பண்ணதான். we are going to eat and we are going to be filled. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புசித்து குடித்து திருப்தியா இருந்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. ஐயோ சில வீட்டில் இதுக்கே தான் பட்ஜெட் பாருங்க. ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் பட்ஜெட் பார்க்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பட்ஜெட் பாருங்க நல்லதுதான், ஆனா ஃபேமிலியில பட்ஜெட் பார்க்காத. ஆடம்பர செலவை குறை. இதெல்லாம் சொன்னா நம்மள சில பேர் அப்படி பார்ப்பாங்க, எங்க தான் புருஷன் வராருப்பா. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. யுவர் ஒய்ஃப் அண்ட் யுவர் சில்ட்ரன், தட் இஸ் யூ. உன் மனைவியும் உன் பிள்ளையும் உன்னுடைய நீதான். அது அதுக்கு சிக்கனமே பார்க்காத, நல்ல தாராளமா செலவு பண்ணு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மாறி இறைத்தும் அதிகமாய் பிசினிதாரம் பண்ணி ஈடேறவே மாட்டாங்க. அதுலயே இருப்பாங்க, அந்த லெவல்லே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது ஆடம்பர செலவுக்கு சொல்லல, ஆனா சாப்பிடுற விஷயத்துல, கொடுக்கிற விஷயத்துல நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல யாரை கனப்படுத்தணும்? கர்த்தரை. ரெண்டாவது சேவிங். மூன்றாவது தாராளமா செலவு பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா? 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாருல, எல்லாரும் திருப்தியானாங்க. திருப்தியான உடனே என்னாச்சு? மீதி 12 கூட இருந்தது. ஆண்டவர் தாராளமா கொடுத்தாரா, பிசினிதானம் பண்ணி கொடுத்தாரா? தாராளமா கொடுத்ததுனால தான் 12 கூட அப்படியே ஃபுல்லா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி ஹாப்பி பி ஹாப்பி. நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்குது. பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் பேசுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. திஸ் இஸ் ஃபார்முலா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்றாங்க, இந்த இச்சை, இதுக்கு பேர் என்ன? கஞ்சதனத்துக்கு இவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு? சிக்கனம். வேற மாதிரி ஆயிடும். சிக்கிக்குவேன், மாட்டிக்குவேன், உஷாரா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? இது பிசாசு வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இதைத்தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு ஆளும் கூடாதுன்னு. ஆண்டவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் சாப்பிட்டு முதல்ல திருப்தி அடைந்து பிறருக்கும் கொடுத்து மீதம் இருப்பதே கர்த்தருடைய ஆசீர்வாதம். சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க சாப்பிடுங்க, முதல்ல கர்த்தர். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் சொல்றேன். நீங்க சாப்பிடுங்கன்னு எடுத்த உடனே சாப்பிடாதீங்க. முதல்ல கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது என்ன பண்ணுங்க?
நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு பிறருக்கு கொடுத்து மீதம் இருக்கணும். சேவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கஞ்சதனம் பண்ணி அவங்க ஆத்மாவை கெடுத்துக்கிறாங்க. அழகா ஆண்டு சொல்றாரு, மனிதன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல கர்த்தர், இரண்டாவது நீங்க, மூன்றாவது மற்றவங்க, நாலாவது மிச்சம். Life will be happy. God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல இருந்து எப்படி நான் குணமாவது? இது மாதிரிலாம் எனக்கு இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது. சில பேருக்கு வெளியே தெரியாது, ஆனா சிம்டம்ஸ் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது சிம்டம் தெரியுதா? தெரியுது. ஆமா, நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறேன், இப்படிலாம் நான் பண்ணியிருக்கிறேன். சிம்டம்ஸ் தெரிந்தா ஹவு டு பி கியூர், எப்படி நான் என்ன பண்ணுவது, குணமாவது. ரொம்ப அழகான ஃபார்முலாலாம் வச்சிருக்காரு பைபிள்ல. முதல் ஃபார்முலா என்னன்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன், திருப்தியா இருங்கள். என்ன பண்ணுங்க? எல்லாம் சொல்லுங்க, திருப்தியா இருங்க. ஹல்லேலூயா. எபிரேயர்ல ரொம்ப அழகா சொல்றார். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5:6. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, உங்களுக்கு இப்ப இருக்கிறது போதும், இப்ப வரக்கூடிய வருமானம் போதும். எல்லாம் சொல்லுங்க, இப்ப இருக்கிறது போதும் அப்படின்னு என்ன பண்ணுங்க? போதும் என்று எண்ணுங்கள்லாம் போதாதுதான், ஆனா நீங்க போதும்னு எண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், இது போதும். நாளைக்கு ஏதாவது தேவைன்னா நாளைக்கு எனக்கு தருவார். நான் நாளைக்காக கவலைப்பட மாட்டேன். ஆமென். வர மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப நாளைக்காக நான் கவலைப்பட மாட்டேன். இப்பொழுது இருக்கிற எனக்கு போதும். இனி ஏதாவது தேவைன்னா கர்த்தர் எனக்கு தருவார், என்னை அவர் கைவிட மாட்டார். அதான் அவர் சொல்றாரு. சோ முதல்ல இதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறதற்கு, இந்த இச்சையின் ஆவியிலிருந்து விடுதலை ஆவதற்கு நமக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறது போதும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு கவுண்ட் பண்ணுங்க. போதும். உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். ஏன்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு திருப்தியா இருக்க பழகுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நாளை ஏதாகிலும் தேவை என்று சொன்னா அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். பணம் இருக்குது இல்லைங்க, அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பணம் இருக்குதா, இருந்துகிட்டு போட்டோம். சொத்து இருக்குதா, இருந்துட்டு போட்டோம். ஆனா அது அல்ல என்னுடைய எதிர்காலம், அது அல்ல என்னுடைய நம்பிக்கை. அவரே என்னுடைய நம்பிக்கை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் சொல்லுவாங்க வீட்டில், இப்போ கூட சரி, ஓட்டக்கை. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் செலவு பண்ணிட்டு அப்படி உட்காந்துப்பேன். காசு என் கையில நிக்காது. அது நிக்காதுல, நிக்க மாட்டேறது, அது ஓடுது. ஆனா ஓடினாலும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் தருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று அவர் ஐயோ எல்லாம் போச்சே, எல்லாம் செலவு பண்ணிட்டுமே, ஒன்னும் இல்லையே நான் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த புதிய மாசத்துல
இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். தமிழ்ல சொல்ல போனா, கர்த்தர் எனக்கு உதவி வரக்கூடிய கண்மலை, நான் பயப்பட மாட்டேன். என் உதவி கர்த்தரிடமிருந்து வரும். அல்லேலூயா. எனக்கு உதவி ஒரு மனிதனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடமிருந்து வரும். அல்லேலூயா. வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஆனா உன் நம்பிக்கை பணத்து மேல இருக்க கூடாது. டெய்லி பெட்டியை திறந்து பார்க்காத, டெய்லி செக் பண்ணாத பேலன்ஸ, டெய்லி பைபிளை செக் பண்ணு, டெய்லி அவருடைய வார்த்தையை செக் பண்ணு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் கியூர் எப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, திருப்தியா இருப்பது. எப்படி திருப்தியா இருக்கிறேன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் வராது. நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை அற்புதமா என்ன பண்ணுவாரு? நடத்துவார். சோ ஃபர்ஸ்ட் என்னது? கியூருக்கு ஃபர்ஸ்ட் கியூர் என்னதுங்க? திருப்தியா இருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு போதும். சொல்லுங்க, நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு போதும். நல்லா புரிஞ்சுங்க, போதும் என்று எண்ணுங்கள்னு அர்த்தம். உண்மையாக போதுமானது கிடையாது, இருக்கிறது கொஞ்சம் தான். ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, கவலைப்படாத, அது போதும். ஏன்னா அதை வச்சு கர்த்தர் எதையோ பண்ணிடுவாரு. இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான், இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது உனக்கு போதாது, ஆனா கர்த்தருக்கு அது போதுமானது. அது போதும் அவருக்கு, ஏன்னா அவர் போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் போதுமானவராய் இருக்கிறார். போதுமானவர் நம்ம கூட இருந்தா, 2 மீன் 5 அப்பம் இருந்தா கூட போதும். ஒரு பிடி மாவு கொஞ்சம் என்ன இருந்தா போதும். ஏன்னா அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? போதுமானவர். சோ திருப்தியா இருக்க பழகுங்க. முதல்ல கியூருக்கு முதல் மாத்திரை என்ன தெரியுமா? திருப்தியா இருப்பது. ரெண்டாவது என்ன தெரியுமா? அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-21. ஒரு மனிதனுடைய இருதயம் எங்க இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ, அங்கே அவனுடைய இருதயம் இருக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா சில பேர் தப்பா எடுத்து பேங்க்ல பணம் போட வேணாவா, அப்ப நான் சேவ் பண்ண வேணாவான்றாங்க. இல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சேவிங் பண்ணுங்க. சேமிப்பு ரொம்ப முக்கியம். நானே ஏற்கனவே முன்னாடி சொல்லி இருக்கிறேன். ஆனா என்னுடைய பொக்கிஷம் எங்கன்னா பரலோகத்துல தான் இருக்கிறது. என்னுடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே துருவும் பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு 21 வசனம் வரைக்கும் படிமா. பரலோகத்திலே உங்களுக்கு சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. சரி, இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கவானா, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. என்ன ஃபார்முலான்னு சொல்றாரு? எப்படி பரலோகத்தில் டெபாசிட் பண்ணுவது? முதலாவது மனதார கர்த்தருக்கு என்று கொடுப்பது, பிறகுதான் ஏழைக்கு கொடுப்பது. முதல்ல கர்த்தருக்கு என்று கொடுப்பது. நீங்க மனுஷனுக்கு என்று கொடுப்பதல்ல,
கர்த்தருக்கென்று கொடுப்பது. அது உங்களுக்கு உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், புரிய வைப்பார். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது கர்த்தரை கனம் பண்ணுங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. ஸ்டோர் அப் யுவர் treasures. அதனாலதான் முதல்ல சொன்ன, முதல்ல கர்த்தரை கனம் பண்ணு. முதல் டெபாசிட் எங்க? பரலோகத்துல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கென்று கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல திருப்தியா இருங்க. இரண்டாவது என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கென்று கொடுப்பது. மூன்றாவது கொடுக்க விரும்புங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா நீங்க மாறிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் கொடுக்கிறவங்களா நீங்க மாறிடுவீங்க. சில பேருடைய இருதயம்லாம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு யார் கொடுப்பா, எங்கிருந்து வரும், இந்த ஆட்டிடியூட் தான் இருக்குது. அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆனா மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜ். இது கவனிச்சாதான் புரியும். ஏன்னா கியூர் பத்தி பேசிட்டு இருக்கோம். எதுல இருந்து கியூர்? இச்சையிலிருந்து இருதயத்தை காப்பதற்கான கியூர். முதல்ல என்ன சொல்லியிருக்கிறேன்? திருப்தியா இருங்க. இரண்டாவது கர்த்தருக்கென்று பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. உங்க மைண்ட் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுல கவனம் செலுத்தணும். மூன்றாவது என்னது? மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுல. மற்றவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கணும் நல்லா புரிந்து கொள்ள முதல்ல விருப்பம் இருக்கணும், கொடுக்கணும். யாருக்காவது உதவி செய்யறதுக்கு விருப்பம், மனசு இருக்கணும். நோக்கம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. நான் கொடுக்கிறவனாய் ஜெபம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கொடுக்கிறவனாய் என்னை மாற்றும். இது ஏசப்பாவுடைய போதனை. ஆனா அது பைபிள்ல அவர் சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணப்படல, வேற ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா ரொம்ப அற்புதமான நம்முடைய ஆவியானவர் அவர் எங்க ஸ்டோர் பண்ணி எங்க ரெக்கார்ட் பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இதை பைபிள் ஸ்டடியில் நடத்திருக்கிறேன். அவர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, அந்த எபேசு சபை மக்களோடு கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் ரொம்ப கஷ்டத்துல ஊழியம் செய்யறாரு. அவருக்கு மெக்கதோனியாவில இருந்து பணம் வருது, அவருக்கு பிலிப்பில இருந்து பணம் வருது. ஆனா அவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் சொந்த கைகள்ல உழைத்து சம்பாதித்து அவரும் ஊழியம் செய்யறார். நல்லா புரிஞ்சுங்க. இவர் ஊழியம் செய்யறார், பவுல் உண்மையா ஊழியம் செய்யறார். நல்லா புரிஞ்சுங்க, உண்மையா ஊழியம் செய்யறாரு, கர்த்தர்கிட்ட ஊழியம் செய்யறாரு. இவர் மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கணும்? யாராவது எனக்கு கொடுக்க மாட்டாங்களா, நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு கொடுக்கணும் அப்படி நினைக்கல. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப ஒரு பெரிய படிப்பாளி, வசதி நிறைந்த ஒரு மனிதன். அவருக்கு கைத்தொழில் இருந்தது. ஆனா முழு நேர ஊழியத்துக்கு வந்து விட்டார், உழைக்கிறார். அவருக்கு தேவைகள் இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஊழியம் தேவைகளுக்கு அவர் கொடுத்த பிலிப்பி சபையிலிருந்து மெக்கதோனியா சபையிலிருந்து கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அந்த சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இவரால உருவாக்கப்பட்ட சபை, நல்ல ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஒரு பணக்காரர்கள் நிறைந்த சபை. அங்கிருந்து அவருக்கு பணம் வருது. ஏன்னா அங்கதான் ரத்தாம்பரம் விற்கிற ஸ்திரியாகி லிதியால் இருந்தால் அங்கதான் 100க்கு அதிபதி பெரிய ஆபீசர் அங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாரு. பெரிய வெல்தி சர்ச் அங்கிருந்து வருது. ஐயோ, எனக்கு அங்கிருந்து வருமானம் அவர் எதிர்பார்த்து ஊழியம் செய்யல. அவர் எப்படி தெரியுமா ஊழியம் செய்தாரு? நான் வாங்குறதை விட கொடுக்கிறது தான் எனக்கு முக்கியம் சொல்லி கருதுகிறார். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பிரயாசப்பட்டு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பலவினரை தாங்கவும். தாங்கணுங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. பலவினரை தாங்குங்க. பலவினர் என்ன பண்ணுங்க? தாங்குங்க. யாருக்காவது ஏதாவது செய்து அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்தி, நல்லா புரிஞ்சு, சோம்பேறிகளை தாங்கிறது இல்லைங்க. பலவினர் இம்ப்ரூவ் பண்ணி விடுவது. சில பேரை நம்ம உற்சாகப்படுத்தி, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ மேல வா, நீ கொஞ்சம் மேல வந்துரு, உன் சூழ்நிலை நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு உதவி செய்யறேன். இது ஒரு நல்ல ஆட்டிடியூட். யாராவது எனக்கு கொடுப்பாங்களா? இல்ல, நான் கொடுக்கணும். அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது பாருங்க. பலவினரை தாங்கவும், வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று
கர்த்தராகிய இயேசு சொன்னவைகளை நினைக்கவும். நல்லா புரிஞ்சுங்க, நினைங்க. இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசு என்ன சொன்னாரா? வாங்குறத பார்க்கலாம், கொடுக்கிறது. நிறைய பேருடைய மனசு எப்படிங்குது? வாங்குறதுலயே கவனமா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம், நீ கஷ்டத்துல இருக்கலாம், உனக்கே நெருக்கடி இருக்கலாம். ஏன்னா பவுலுக்கு நெருக்கடி தான். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் அப்படி சொல்லல, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். நான் எந்த நேரத்தில் எப்பொழுதும் திருப்தியா இருக்கும்படி, மனரம்யமா இருக்கும்படி போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா என் மைண்ட் எப்படி தெரியுமா இருக்குது? யாராவது கொடுப்பாங்களான்னு என் மைண்ட் கிடையாது, நான் கொடுக்கணும், பலவீனரை தாங்கணும். சில பேருடைய ஆக்டிவிட்டியோட வாங்கணும் வாங்கணும்னு இருக்கும். கொடுக்கணும்ன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் தேவை. என்னால் என்றதை நான் கொடுக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாம் ரெண்டு கையை உயர்த்துங்க. சொல்ற பாருங்க, சூப்பரான ஃபார்முலா. இன்னைக்கு ரெண்டு கையை உயர்த்துங்க, மனதிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பனா பாத்துங்க எப்படி ஆசீர்வதிப்பார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும். ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே நம்ம கேட்க கூடாதுங்க. சிம்பிள் ஃபார்முலா, என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? உனக்கு ஏராளமா கொடுப்பார். ஏன்னா உனக்கு உன் தேவையா இருக்குது, நீ பிறருடைய தேவையை சந்திக்கணும். அப்போ உன்னை ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படித்தான் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும். நான் பெருமைக்காக சொல்லங்க, நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும், அப்படிதான் ஜெபம் பண்றேன். இதை கத்துக்கினேன், எனக்கு கத்து கொடுத்தாங்க. நான் படிச்ச இடத்துல எனக்கு கத்து கொடுத்தாங்க. கொடுக்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணுங்க. நான் கொடுக்கிறவனா இருக்கு, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. அதே மாதிரி யாருன்னா என்ன கேட்டாங்கன்னா, சில பேர் உண்மையாவே கேட்பாங்க, ஏதாவது உதவி செய்யறதுக்கு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு குறைவு இல்லை, கர்த்தர் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார். இப்படிதான் சொல்லுவேன். நீங்க எங்க வேணா கவனிங்க, நீங்களும் அப்படி பழகுங்க. நீங்க சொன்னதுனால அவங்க கதவை அடைக்கலாம், ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருபோதும் கதவை அடைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. Our attitude must be give. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சில பேர் சொல்றாங்க, அப்படியே கொடுத்தீங்கன்னா நீங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க, எல்லாருக்கும் கொடுக்காதீங்கன்னு. இல்ல, நம்ம ஆட்டிடியூடே அப்படி மாறிடணும். நம்ம ஆட்டிடியூடே அப்படி இருக்கணும். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசி, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். எது பெரிய பாக்கியம்? எது பெரிய ஆசீர்வாதம்? கொடுப்பது. இன்னையிலிருந்து முடிவு பண்ணுங்க, நான் கொடுப்பேன்னு முடிவு பண்ணுங்க. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கர்த்தர் கொடுத்துருவார். கொடுக்கிறோம் முடிவு பண்ணுங்க, உங்களை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது என்னதுங்க? கொடுப்பது. நாலாவது என்ன தெரியுமா? அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்கிற விசுவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்கிற விசுவாசம். கர்த்தர் என் குறைவு வருங்க, குறைவு வராம இருக்காது. குறைவு வந்தாலும் உங்க இருதயத்தில் நீங்க சொல்லுங்க, என் தேவைகளை அவர் சந்திப்பார். இன்னைக்கு யாராவது குறைவா வந்திருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாசிங்க, என் தேவைகளை என் தேவன் சந்திப்பார். உங்களுக்கு ஏதாவது பெரிய தேவையோடு வந்திருக்கிறீங்களா? ஏதாவது பெரிய தேவையோடு வந்திருக்கிறீங்களா? யாருக்காவது பெரிய தேவை இருக்குதா? அப்படி நான் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் தேவைகளை சந்திப்பீர் என்று உம்மை நம்பிதான் ஆண்டவரே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அற்புதமான தேவன். பிலிப்பியர் 4:18 19 என் தேவன் தமது மகிமையில் உள்ள ஐஸ்வரியத்தின்படி. நல்லா புரிஞ்சுங்க, குறைவு இருக்கு, குறைவு இல்லாம இல்ல. ஆனா என் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? எனக்கு குறைவு இருக்குது, குறைவு இருக்கிறதுனால யாருன்னா கொடுப்பாங்களே இல்ல. ஆண்டவரே என்னை கொடுக்கிறனாய் வையும் நான் ஜெபம் பண்ணிட்டேன். இப்ப கொடுக்கிறனாய் வையும் ஜெபம் பண்ண பிறகு நான் என்ன அறிக்கை பண்றேன்? என் தேவன் தமது மகிமையில் உள்ள ஐஸ்வரியத்தின்படியே
உங்கள் குறைவுகளை எல்லாம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறைவு எல்லாம். அப்படி இல்லை, இன்னும் மாத்தி சொல்றேன், எல்லா குறைவையும். உனக்கு என்னென்ன குறைவு இருக்குதோ அந்த குறைவெல்லாம் கர்த்தர் இந்த நிமிஷம் முதற்கொண்டு நிறைவாக்குவார். இன்னும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது எவ்வளவு பெருசு. ஐயோ இது எனக்கு நடக்குமா அப்படிலாம் கவலைப்படாத. விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த மாசத்துல நீ அற்புதத்தை காண்பாய். காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய். விசுவாசத்தினாலே வார்த்தையை கொண்டு வாய்க்கால்களை வெட்டுங்கள். கர்த்தர் வாய்க்கால்களை நிரம்பி வள பண்ணக்கூடிய தேவனாயிருக்கிறார். கியூர் 4 பாயிண்ட்ஸ், 4 மாத்திரை. இந்த மாத்திரையை மறந்துடாதீங்க. எந்த மாத்திரையை வேணா மறந்துடுங்க. முதல்ல திருப்தியா இருக்கிற ஒரு காரியம், திருப்தியா இருக்க பழகுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்தியா இருங்க. பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷங்களை சேருங்க. கொடுக்கணும்ன்ற மைண்டோட இருங்க. கர்த்தர் தேவையை சந்திப்பார்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி என்கிறத நம்ம விசுவாசத்தின் மூலம் காண்பிக்க போகிறோம். அந்த ஃபார்முலாவை கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் எலியாவை எங்க அனுப்புறாரு? சாரிபாத்துக்கு அனுப்புறாரு. சாரிபாத்துடைய அம்மாவுடைய, அந்த அம்மா விதவையினுடைய மைண்ட் எப்படி இருக்குது? யாராவது வருவாங்களா கொடுப்பாங்களான்னு இருக்கும்போது இல்ல நீ கொடு அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். அந்த அம்மா சொல்றாங்க, எங்க கிட்ட இருக்கிறதே ஒரு புடி மாவும் கொஞ்சம் ஒரு கலசம், கொஞ்சம் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும். இவர் என்ன சொல்றாரு? சரி நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தம் பண்ணு. அதுல முதல்ல ஒரு சிறிய அடையை செய்து எனக்கு கொண்டு வா. அந்த அம்மாவுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? இதே நீங்களா இருந்தா அந்த அம்மாவுடைய சூழ்நிலை சொல்லியிருப்பீங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அட நாங்க நானே கொஞ்சம் இருக்குதுன்றா அந்த கொஞ்சத்துல வந்துட்டார் பார், பங்கு எடுக்கன்னு கேட்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மைண்ட மாத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மைண்ட மாத்துங்க, எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. நான் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. Have faith in God. திருப்தியா இருங்க. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. உதார குணம் உள்ளவர்களா என்ன பண்ணுங்க? வாங்குறத பார்க்கலாம், கொடுக்கிறது மைண்ட்ல வைங்க. 4வது என்னது? கர்த்தர் என் தேவையில சந்திப்பார். போங்க. என் குறைவில் எல்லாமே, எல்லா குறைவுகளையும் அவர் சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? முடிவாக சில காரியத்தை சொல்லி அடுத்த வாரத்தில் நிறைய விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். சைன் ஆஃப் பியூர் ஹார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சுத்த இருதயம் எப்படி இருக்கும், அதுக்கான அறிகுறி என்ன, அதை பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இச்சையினால் நிறைந்திருக்கிற இருதயம் எப்படி என்று சொன்னால், அது ஒரு தொற்று நோய் மாதிரி. இச்சை எப்படிப்பட்டதுங்க? ஒரு தொற்று நோய் மாதிரி. இந்த தொற்று நோய் என்ன பண்ண தெரியுமா? உங்களை மட்டும் பிடிக்காதுங்க, உங்க குடும்பத்தையே பிடிச்சிடும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அது உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அந்த இச்சைக்குள்ள கொண்டு வந்துடும். அதனாலதான் நீங்க உதார குணம் உள்ளவர்களா இருக்கணும், நல்ல மனம் படைத்தவர்களா இருக்கணும், ஆட்டிடியூட் எல்லாம் மாறணும். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இச்சை இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிளேக் மாதிரி நோய் பரவுறோம். கொரோனா விட பயங்கரமானது. கொரோனா எப்படி கொரோனா இருக்கும்போது நீங்க செக்யூரா இருங்க, மாஸ்க் போட்டுங்க, அடிக்கடி கையை கழுவுங்கன்ற மாதிரி உங்க இருதயத்தை அடிக்கடி இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணுங்க? கழுவுங்க. மனசை நல்ல மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் இடத்துல போய் என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, இந்த மாதிரி நான் ரொம்ப ஒரு கேவலமா இருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய இருதயத்தை விட்டு போட்டோம், எனக்கு எப்படிப்பட்ட வாங்குறத பார்க்கலாம், கொடுக்கறதே எனக்கு பாக்கியமா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? ஆண்டவர் இடத்துல போய் கதறி அழுது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் அழிக்கவே முடியாத பொக்கிஷம் எங்க இருக்குன்னா அது பரலோகத்தில் இருக்குது. நீங்க இங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பரலோகத்தில் என்ன பண்ணப்படுகிறது? கணக்கு வைக்கப்படுகிறது.
கர்த்தருக்கென்று நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் பரலோகத்தில் என்ன பண்ணப்படுகிறது? கணக்கு வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இச்சைக்கு விலகி ஓடுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கடைசியா சொல்லி நான் முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில், நல்லா புரிந்துங்க, நிறைய சொத்து, சுகம், பணம், பொருள் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக, இந்த பொருட்கள் மீது, இந்த உலகத்தின் மீது, காரியங்கள் மீது உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க, கட்டணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய வந்துட்டா எல்லாம் நல்லா ஆயிடும். நிறைய வந்தாக்கா எல்லாம் நல்லா ஆகுது, இருக்கிறதுக்கு ஒஸ்ட் ஆயிடுவீங்க. ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்போ இது நிறைய இல்லைங்க, நல்ல குணம் நிறைய வரணும், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள். இது எனக்குள்ள நல்ல குணங்கள் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ எவ்வளவு இந்த உலக பொருள் இருந்தாலும் நான் அதை என் ஜீவனா கருத மாட்டேன். என்னுடைய ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவரே என்னுடைய இருதயம் எங்க இருக்கோ அவர் மேல இருக்கும். சில பேர் இந்த உலக பொருளுக்காக அவரை தேடுறாங்க, ஆனா நீங்க அவரை உண்மையா தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தானா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாரு? கூட தருவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில கேட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்க மனதில் கொள்ளுங்கள், ஒவ்வொன்றையும் உங்க மனதில் சிந்தித்து பாருங்கள். இது சிந்திக்க வேண்டிய காரியம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டே விலகி போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 4 வகையான கியூரை பத்தி பேசியிருக்கிறோம். அன்றைட்டு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை திருப்தியாக்கி நடத்துகிறவர் நீர், என்னை திருப்தியாக்கி நடத்துகிறவர் நீர், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.